அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா தினத்தினுடைய சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பட்டியலிடுகின்றார்கள். அதிலே குறிப்பாக நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இந்த ஜும்ஆவிலே இருக்கிறது, அது ஒரு சிறிய நேரம் என்றும் அடையாளம் படுத்துகின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரியிலே 935வது ஹதீஸாக அந்த ஹதீஸை முதலிலே நாம் தெரிந்து கொள்ளலாம், பிறகு அது எந்த நேரம் என்பதை தெரிந்து கொள்ளுவோம். ஜும்மா தினத்திலே ஒரு முஸ்லிம் அடியார் அந்த தினத்தில் தொழுதவாறு நின்று அல்லாஹ்விடம் எதை கூறினாலும் அதை அவருக்கு அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை. அந்த நேரத்தை பற்றி கூறும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது மிக குறைந்த நேரம் என்பதை தம் கைகளால் சைகை செய்தார்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறது. சிறிய நேரம், தொழுதவாறு நின்று அல்லாஹ்விடம் அதை கேட்டால் அல்லாஹ் அதை வழங்காமல் இருப்பதில்லை. இதில் குறிப்பாக தொழுதவாறு நின்று என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரமா என்றால் நிச்சயமாக இல்லை. புகாரியிலே 934வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஜும்மா நாளில் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது உன் அருகில் இருப்பவரிடம் நீ மௌனமாக இரு என்று கூறினாலும் கூட நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையிலே இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது நாம் மௌனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே துஆ கேட்கக்கூடாது. பிறகு குத்பா ஓதப்படும். குத்பா ஓதப்பட்டதுக்கு பிறகு நேரடியாக ஜும்மாவினுடைய கடமையான 2 தொழுகைகளை நாம் தொழுது விடுவோம். இப்போதுதான் அந்த நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், தொழுதவாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரித்து அதில் கேட்கக்கூடியதை அல்லாஹ் வழங்குகிறான் என்று சொல்லுகின்றார்கள். அப்போது அது எந்த நேரம்? தொழுகக்கூடிய நேரத்திலே. முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1546வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. இது இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடையே உள்ள நேரமாகும் என்று சொல்லப்படுகிறது. இமாம் அமர்வதற்கும் தொழுகை முடியும் இடையே என்றால் அத்தஹியாத்து அமர்விலே இமாம் அமர்வார். சலாம் கொடுப்பதற்கும் அந்த அத்தஹியாத்திற்கும் இடைப்பட்ட நேரம்தான் அந்த நேரம் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இமாம் அமர்ந்ததற்கு பிறகு நாம் அத்தஹியாத்து ஓதுவோம், பிறகு சலவாத்து ஓதுவோம். புகாரிலே 835வது ஹதீஸாக இடம்பெறுகிறது. முதலில் அத்தஹியாத்து, பிறகு சலவாத்து, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், உங்களுக்கு பிடித்தமான பிரார்த்தனையை தேர்ந்தெடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக இந்த ஜும்ஆவினுடைய நாளிலே சிறப்புக்குரிய ஒரு நேரம் இருக்கிறது. அது சிறிய நேரம். அந்த நேரம் அத்தஹியாத்திற்கும் சலாம் கொடுப்பதற்கும் தொழுகை முடிவதற்கும் இடைப்பட்ட நேரம் என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரின் துஆவையும் ஏற்றுக்கொள்ளுவானாக.